வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவியோட ஹோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா எங்கே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டுது. இது என்ன டீ தூள் என்னைக்கு யூஸ் பண்ணி வச்சதுன்னு தெரியலையே. என்ன பழைய பாத்திரம் மேலே இருக்குது. இந்த ஷெல்ஃப் எல்லாமே ஒரு வழி ஆயிடுச்சு. இங்கே பாரு, மாடுலர் கிச்சன் மாதிரியா இருக்குது. இந்த வீடே ஒரு வழி ஆயிடுச்சு. ரவி அப்பாட்ட சொல்லி இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிட வேண்டியதுதான். வீடு மாதிரியா இருக்குது. எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது. என்ன தான் கூட்டினாலும் பழைய வீடு மாதிரி இருக்குது. இப்போ தான் புதுசாக கட்டி வந்த வீடுன்னு சொல்ல யாராச்சும் நம்புவாங்களா? அங்கே பாரு, ஜன்னலெல்லாம் ஒரு கம்பியே காணா. அதெல்லாம் யாரை டேமேஜ் பண்ணுறானே தெரியல. அப்படிதான். ஐயா, இதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஷாலினி, எனக்கு கொஞ்ச நேரம் கொடு ஷாலினி. அத்தை வந்தாங்கன்னா லேப்டாப்ப வாங்கிக்கிருவாங்க. நீ எவ்வளவு நேரம் அத்தையோட லேப்டாப்ல கேம் விளையாண்டுட்டு இருக்க? ரவி, உடனே இங்க வந்துட்டியா? நான் என்ன வச்சிருக்கேனோ அதை வாங்கினாதான் உனக்கு மனசே ஆறும். இவ்வளவு நேரம் நீ போன் தானே பாத்துட்டு இருந்த. உடனே நான் லேப்டாப் எடுத்த உடனே லேப்டாப் வாங்க வந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் லேப்டாப் எடுத்து ஆடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே நீ முந்திரி கொட்டை எடுத்துட்ட ஃபர்ஸ்ட். ஐயோ அம்மாடி, நம்பிட்டேன். போய் சொல்லாத. ஏன் பிள்ளைகளா, என்ன சும்மா நயன்கிட்டே இருக்கீங்க? பேசாம ஆடுங்க உட்காந்து. இந்த கரண்ட் வேற அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி கரண்ட்டை ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருந்தா எந்த வேலை தான் ஓடும்? வீட்டில் ஒழுங்காவே வேலை பார்க்க முடியல. சரி, அப்படியே மடித்து முடிச்சாச்சு. இந்த 2 துணியை மட்டும் மடிச்சிட வேண்டியதுதான். இந்த சேலை உடுத்தியே ரொம்ப நாள் ஆச்சு. நிலா கல்யாணத்துக்கு எடுத்து உடுத்திட வேண்டியதுதான். நிலா கல்யாணம்ன்றோன்னு தான் ஞாபகம் வருது. நம்ம பையன் முத்து இந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறதா சொல்லிட்டு போனானே, என்னன்னு தெரியல. வந்த பின்னாடி தான் தெரியும் என்ன விஷயம்னு. அம்மா, வள்ளி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? அம்மா, ஒரு வழியா வந்துட்டேம்மா. சப்பா, என்ன வெயிலு. உட்காந்துட்டு சொல்றேம்மா, இருங்கம்மா. என்னையா முத்து, வந்துட்டியாயா? இப்போதாயா உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட. சரியா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்னப்பா, என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டில்? அம்மா, அதெல்லாம் நல்ல செய்திதாம்மா. நான் பேசிட்டேன் எல்லாத்தையுமே. மாப்பிள்ளை தம்பி இருந்தாரு, நல்ல வேலையா வேலைக்கு போயிருப்பாரா என்னமோ நினைச்சிட்டே இருந்தேன் நானு. அவர் தான் சொல்லி பேசினாரு நல்லா. அப்புறம் நம்ம சம்மந்தியும் நல்லா பேசினாங்கம்மா. வர ஆடி முடிஞ்சு அடுத்த ஆவணியில வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா கல்யாணத்தை. என்னப்பா சொல்ற? அப்படியா? நல்ல விஷயம்ப்பா. சரி, காலகாலத்துல வேம கல்யாண வேலையெல்லாம் அப்ப நம்ம ஆரம்பிச்சிருவோம்ப்பா. இன்னும் 1 மாசம் தானேப்பா இருக்குது. சட்டுப்புட்டுன்னு வேம எல்லா வேலையும் பார்க்கணும்ப்பா, விறுவிறுப்பா. ஆமாம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாம்மா, வள்ளி எங்கம்மா? வள்ளி எங்கம்மா இருக்க? என்ன ரவியப்பா வாய்ஸ் கேட்குது? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு போல. என்னங்க, போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? வந்துட்டிங்களா? எனக்கு தெரியவே இல்லைங்க, கிச்சனில் இருந்தனால. என்னங்க, போன விஷயம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வள்ளி. சரிங்க. அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தானே? என்னங்க அத்தை, நான் சொல்கிறது கரெக்டு தானே? கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்குல்ல? ஆமாப்பா வள்ளி, நிறைய வேலை இருக்குது. அதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் முத்துக்கிட்ட. அப்புறம் என்ன விஷயம்? ஏங்க, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம்ம வீட்டை பெயிண்டிங்லாம் மாற்றணுங்க. ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அததான் வள்ளி இப்ப நான் உன்ட சொல்லணும்னே கூப்பிட்டது. அப்புறம் நான் ஆள் கூப்பிட்டு வந்துடுறேன். வேமா சட்டுப்புட்டுன்னு பெயிண்ட் அடிச்சிருவோமா நம்ம வீட்டுக்கு? நீங்க ஆள்லாம் கூப்பிட்டா 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு கேட்பாங்கங்க. அதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்த்துருவோங்க. என்னத்த சொல்றீங்க? நம்மளே பார்த்துருவோம் அத்தை. அந்த காசை வச்சு நம்ம வேற ஏதாச்சும் கூட வாங்கிக்கலாம்ல அத்தை. ஆமாப்பா முத்து, மரும பிள்ளை சொல்றதும் கரெக்டு தான்ப்பா. அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்துட்டு நம்மளே வேலையை முடிச்சிருவோம்ப்பா. அப்படின்னு சொல்றீங்களா? சரிம்மா, சரி. அப்ப இப்பயே பாத்துருவோம் அந்த வேலை என்னன்னு. நீங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணி மட்டும் வைங்க. நான் வால்பேப்பர் அப்புறம் கம்மு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துடுறேன் கடைக்கு போய். சரிங்க, அப்போ நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கின கலரை விட இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நிறையா கலர் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இல்லாட்டி ஏற்கனவே அடித்த கலர் மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? சரி வள்ளி, அப்போ நான் அப்படியே செய்கிறேன் வள்ளி. சரிம்மா, என்னன்னு பார்த்து க்ளீன் பண்ணிட்டுருங்க, வந்துடுறேன். சரியா முத்து, அவசரமே இல்லையா? பார்த்து பொறுமையாகவே போயிட்டு வாப்பா. சரி வள்ளி, உட்காந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். படி. சரி, எந்திரிச்சு வேலையை பார்ப்போமா? சரி, நீ அந்த அடுப்பங்கிற அந்த மாதிரி இடத்துல நீ பார்த்துக்க. இந்த மாதிரி ரூமுக்குள்ளே எல்லாத்துலேயும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளைங்களையே நம்ம உதவி கூட்டுக்கிறோம். ரவி, சாலினியே, இங்கே பாருங்கடா. என்ன பாட்டி கத்திட்டு இருக்கீங்க?
நாங்க சீரியஸா கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் பாட்டி. அட இங்க வாடா சொல்றேன் நானு. அட என்ன பாட்டி? சரி நம்மளும் போயிடுவோம். ரவியே சாலினியே, நம்ம நிலா அத்தைக்கு கல்யாணத்துக்காக நம்ம வீட்டவே மாற்ற போகிறோம். புது பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் அப்பா. அதனால பெயிண்ட் வாங்கி போயிருக்காரு. அது வரையும் நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணுவோம்மா, எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ரவி, அந்த மேலே இருக்குல்ல அந்த பாத்திரத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுறான். இந்த சைடு தள்ளவா, இந்த சைடு தூக்கவா? சரி சரி சரி, இந்த சைடு தூக்குறேன், எடுத்து கொடு. கரெக்டாக இடுறான், கீழே போட்டுறாதரா. அம்மா நீங்க ஒழுங்கா என்ன பிடிக்க மட்டும் செய்யுங்கம்மா. எனக்கு தெரியுதும்மா எந்த பாத்திரம்னு. ஐயோ மேல இருந்து பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருந்து பார்த்தா அல்ல விடுதுமா. நல்லா பிடிங்கம்மா. இந்த பாத்திரம் தானேம்மா? இதோ எடுத்துட்டேம்மா. இந்தாங்கம்மா பிடிங்கம்மா. ஐயோ பிடிங்கம்மா. என்னவே பிடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்திரத்தை பிடிங்கம்மா. அச்சோ கீழே விழுந்துருச்சு. அச்சச்சோ, என் பாத்திரத்தை எல்லாத்தையும் கீழே போட்டானே. போட அங்கிட்டு. ஐயோ, நான் புது பாத்திரமா வச்சுருந்தேன், எல்லாத்தையும் இப்படி கீழே போட்டானே. ஐயோ ரவியை கீழே போட்டேனே. எந்திரிடா. தெரியாமல் கீழே போட்டேன்டா பாத்திரத்தை, நீ கீழே போட்டனால. ஆமா நல்லதான் போங்க. உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு. இப்ப கூட என்ன தூக்காம பாத்திரத்தை பாத்துட்டு இருக்காங்க பாரு. போங்கம்மா, உங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு. ஐயோ ஐயோ, இனிமேல் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம ஜாலியா போய் மாடிக்கு போய் ஏதாச்சும் விளையாடுவோம். பட்டம் கூட செஞ்சு விளையாட வேண்டியதுதான். அப்பாடா, ஒரு பாத்திரமும் உடையல. நல்ல வேலைக்கு. எங்கே ரவியை காணா? சரி போயிட்டானா, விடு, நம்ம வேறு வேலையை பார்ப்போம். இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ ஒட்டரை இருக்குது, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம். என்னங்கத்த, நீங்கள் கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்கீங்களா? சரி பாருங்கள். சரி, நான் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அத்தை, அதை போய் பார்க்குறேன். அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏம்மா என்ன வெயிலு, ஒரே டிராபிக்கா வேற இருக்குது ரோடு ஃபுல்லாமே. ஒரு வழியா பெயிண்ட் அப்புறம் பிரஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வீட்டவே மாத்துறதுக்கு தேவையான எல்லாமே. வள்ளி நீ கேட்ட அந்த கலர் பேப்பர்லாம் நல்லா டிசைனா கலரா வாங்கிட்டு வந்துட்டேன் வள்ளி. இங்க பாரா ரவி, அப்பா என்னென்ன கலர் பேப்பரு, அத்தாடி எவ்வளவு பெரிய கம்மு, அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரா. என்ன ரவி ஷாலினி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டவே நம்ம மாத்த போறோம், நம்ம நிலா அத்தை கல்யாணத்துக்காக. வாங்க ஒவ்வொரு வேலையா பாப்போம். நீங்களும் தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்ப்பா உங்களுக்கு. சரி நான் வேகமா வேலையை ஆரம்பிக்கிறேன் சரியா? பெயிண்டிங் வேலை, வால்பேப்பர் ஒட்டுற வேலை எல்லாம் ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப நேரம் இழுத்துரும். ஃபர்ஸ்ட் இந்த டிவியை கழட்டி கீழே வச்சுக்கிறேன் சரியா? அதுக்கப்புறம் இந்த ஏசியை ஜாக்கிரதையா கழட்டணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஏசியை ஜாக்கிரதையா கழட்டி கீழே வச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த ஜன்னலையுமே கழட்டிடுவோம். ஜன்னல் ரொம்ப பழசாயிருச்சு. அடுத்து இதை ஒட்ட தேவையில்லை, ஒட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இப்பயே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால புது ஜன்னல் வச்சு நம்ம செஞ்சு ஒட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜன்னலையுமே நல்லா கழட்டி கீழே வச்சிருவோம். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இனி. அதுக்கப்புறம் இந்த கபோர்டையுமே கழட்டி நல்லா கீழே வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னங்க, இந்த தடவை 2 கலர் காம்பினேஷன்ல ஒட்டுவீங்கல்ல எப்பயுமே ஹாலுக்கு, எனக்கு இந்த எல்லோ கலரும் அப்புறம் ப்ளூ கலரும் ஒட்டி கொடுத்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. வாலுக்கு இந்த எல்லோ கலர் ஒட்டிடுங்க, கீழே பார்டருக்கு அந்த ப்ளூ கலருங்க. சூப்பராக இருக்குங்க. நான் கேட்ட மாதிரியே ஒட்டி கொடுத்துட்டீங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. சரி வள்ளி, அப்புறம் நான் கிச்சனுக்கு ஒட்டிடுறேன் வால்பேப்பரு சரியா? இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும் கிச்சனுக்கு. எப்பயுமே ஆரஞ்சு கலர் போன தடவை ரெட்டு கொடுத்துருந்தேன், இந்த தடவை ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும் வள்ளி. எல்லா வேலையும் ஒரு வேலையா முடிஞ்சிருச்சு வள்ளி. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றியா? வாவ், சூப்பரா இருக்குங்க. இப்போ வால் எல்லாமே நல்ல பிரைட்டா இருக்குங்க. பிரைட் கலர்லாம் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோன்ற வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.